ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். அஸ்லாம் வலைக்கும், குட் ஈவினிங், நமஸ்தே, சிஸ்ரேகாத், வணக்கம். அதாவது நாட்டுல நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நம்ம நாட்டுல நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் அதை பத்தி பார்த்தேன்னா மண்டெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா எது சரின்னு நீங்களே சொல்லுங்க. பஸ்ஸில் ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வேணும்னே சொல்லி வேணும்னே அந்த ஆம்பளை இடிச்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. வேணும்னே அந்த பொண்ணு அந்த ஆம்பளைய இடிக்கிறாங்க. அதை வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்றாங்க. இதுல ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் போடுறாங்க. போட்டு கொஞ்ச நேரத்துல மில்லியன்ஸ்ல வியூஸ் போகுது. பிளஸ் அந்த பொண்ணை, அந்த பையனை, அந்த ஆம்பளைய திட்டி நிறைய பேர் கமெண்ட்ஸும் மெசேஜும் பண்றாங்க. நிறைய ஹேட்டர்ஸும் வராங்க. ஸோ அந்த பொண்ணு அந்த வீடியோ போட்டதுனால அந்த ஆம்பளைக்கு திட்டு வருது. இவ்வளோ பேரும் அந்த ஆம்பளை, அந்த ஆளை குறை சொல்றீங்க. சப்போஸ் அந்த பொண்ணு, அந்த ஆம்பளை இறந்ததுனால நிறைய எல்லாருமே அப்படியே ஆப்போசிட்டா அந்த ஆம்பளைக்கு பதிலாக அந்த பொம்பளை மேலே திரும்புது. சப்போஸ் அந்த பையன் அந்த ஆம்பளை உயிரோடு இருந்திருந்தேன்னா பொண்ணு மேல இருக்குது, அந்த பையன் இறந்ததுனால அந்த பொண்ணு மேல திரும்புது. ஸோ ஜஸ்டிஸ் அந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு காட்டுது. அது ஏன் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அது உங்களுக்கு தோணல? எனக்கு சத்தியமா தெரியல. அந்த ஆம்பளை இறந்ததுனால அந்த பொண்ணு பக்கம் திரும்பி இருக்கு. அந்த ஆம்பளை உயிரோட இருந்திருந்தேன்னா அந்த பொண்ணை விட்டு அந்த ஆம்பளை பிடிச்சி திட்டுறீங்க. ஸோ இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்குது. இது ரெண்டுல எது ஜஸ்டிஸ்? சப்போஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்ன வரைக்கும் அந்த கேள்விக்கு டவுட், அந்த கேள்விக்கு எனக்கு இன்ன வரைக்கும் பதில் தெரியல. டிடிஎஃப் கீழே விழுந்தாரு, லைசன்ஸை கேன்சல் பண்ணீங்க. எத்தனையோ பேர் கார் வாங்கி கார்ல போன் பேசிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் டிடிஎஃபோட காரை மட்டும் புடுங்கி வச்சிடறீங்க. ஆனா மத்தவங்க பேசினா விட்டுறீங்க. நீங்க இப்படி பண்றீங்களாமா? டிடிஎஃப் ஒரு கேள்வி கேட்டாரு. சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போன் காதுல வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுறேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விழுச்சேன். எனக்கு தெரிஞ்சதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் தப்பு பண்ணனா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. அதை தவிர அவனை எப்படி ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் சான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ எனக்கு சத்தியமா பயமா இருக்குது, இந்த சேனல்ல எதுவும் பண்ணிடுவாங்களோ நான் இதை பத்தி பேசினேன்னா. ஸோ பேசாம இருக்க முடியல. எனக்கு இதை பார்த்துட்டு உடனே நான் ஒரு இவ்வளவு தைரியமா வீடியோல பேசுறேன், அதனால நம்மளால பேச முடியும். ஸோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, மச்சான் இதை பத்தி பேச மாட்டியா, இதை பத்தி பேச மாட்டியான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி பேசலான்னு தோணுச்சு, அதான் பேசுறேன். ஜஸ்டிஸ் இப்படியும் இருக்கணும், அப்படியும் இருக்கணும். அவங்களுக்கும் ஜஸ்டிஸ் இருக்கணும், இவங்களுக்கும் ஜஸ்டிஸ் இருக்கணும். பையனுக்கு, ஒரு பொண்ணுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பையன் சாப்பிடி மாதிரி வந்தானா அந்த பையனை பார்த்து ஓடுங்க, நீங்க எல்லாம் சாப்பிடி பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க சொல்றீங்க. பொண்ணுங்கெல்லாம் சாப்பிடி பக்கத்துல போகாதுன்னு சொல்லி பொண்ணுங்க சொல்றீங்க. அதே இது ஒரு பொண்ணு ஹாஃப் டாப்பு, டேட்டு, முடியெல்லாம் ஒழுங்கா வச்சுட்டு வந்தானா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? தப்பு தானே, நியாயம் தானே? ஏன் இப்படி பண்றீங்க? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும். ஆமா, எனக்கே போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஸ்கூல்ல 10th எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு பொண்ணை இடிச்சிட்டேன். அதுக்கு பொண்ணு கிறிஸ்டின், சாரின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சரி ஓகேப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே இது நான் பஸ்ஸில் போகும்போது எனக்கு ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துருந்தாங்க ஒருத்தங்க. நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து தெரியாம நைட்டு தூக்கத்துல காலை கொண்டு போய் ஓட்டைக்குள்ள விட்டுட்டேன்ல, நீங்க நினைக்க காலை அந்த சீட்டுக்கு நடுவுல இருக்கிற ஓட்டையில கொண்டு போய் விட்டுட்டேன். ஸோ அவங்க மேல அது பற்றுச்சு. அவங்க திரும்பி என்ன கெட்ட வார்த்தையில நல்லா திட்டுறாங்க. திட்டின உடனேயும் சாரிக்கான்னு சொல்றேன்.
திரும்பி அவங்க பக்கத்துல என்கிட்ட ஃபோன், அவங்க யாருக்கோ ஃபோன் போட்டு கேவலமா கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. நான் டைரெக்டா வந்து நம்ம மேல பிளேம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி போய் டிரைவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனால் டிரைவர் வந்து கொஞ்சம் ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மிட் நைட் ஆகுது. மிட் நைட் ஆன உடனே அந்த பொம்பளை வந்து கீழே போய் படுக்கிறாங்க. பஸ்ஸுக்கு நடுவுல அந்த 2 சைடு வராண்டா இருக்கும்ல, இந்த சைடு கேர்ள்ஸ் இந்த சைடு ஒரு கோச்சு, இந்த சைடு ஒரு கோச்சு, இந்த சைடு வந்து ஒரு ரோ இருக்கும். அந்த ரோக்கு நடுவுல போய் கீழே நடந்து போற வழியில வந்து கீழே வந்து பாய் தலைவாணி போட்டு படுக்கிறாங்க. எனக்கு அப்படியே பயம், என்னடா நம்மள எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். அதுக்கப்புறமா கண்டக்டர் வந்து அவரை பிடிச்சி அந்த அம்மாவை பிடிச்சி திட்டி விட்டாங்க. நான் வந்து கண்டக்டர் அழுதுட்டே போய் சொன்னேன், ஆனா நான் ஒன்றும் பண்ணலண்ணா, தெரியாம பட்டுட்டுனா தூக்கத்துல. அப்போ வந்து எனக்கு என்ன வயசு தெரியுமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 வயசு தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் அழுதுட்டேன். இந்த மாதிரி பண்றாங்கண்ணா, பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து அழுகுறேன். ஆனா அந்த டிரைவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, முதல்ல அந்த பொம்பளையை கொண்டு போய் அந்த உட்காரு, இல்லாட்டி வெளியில போ அப்படின்னு சொன்னதுக்கு அந்த டிரைவர் வந்து சொன்னதுக்கு அந்த பொம்பளை வந்து போய் உட்காந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்பளைக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும். இப்படி கூட பொண்ணுங்க இருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. அப்பதான் நான் ஹாஸ்டல்ல இருந்து காயல்பட்டினத்துல ஊர்ல இருந்து நான் வந்து அப்பதான் வந்து சென்னைக்கு நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன், ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன். காலேஜ்ல ஸ்கூலும் ஹாஸ்டல்ல தான் படித்தேன், ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நடந்தவொடனே எனக்கு கொஞ்ச நாளைக்கு தூக்கம் வரல ஃப்ரெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் அது ஞாபகம் இருக்குது, ஏன் அந்த அம்மா அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, பையன் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா உடனே உமன் கார்டு எடுத்து ப்ளே பண்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா வந்து போலீஸ் வந்து இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சைட்ல எல்லாம் வந்து போலீஸ்லாம் வந்து கேட்கறது என்னன்னா, பையன் சொன்னா வந்து போலீஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு சொன்னாங்கன்னா போலீஸ்லாம் வந்துட்டு டக்குன்னு போய் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுவும் அந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்தாலும் போய் எடுத்துடுறாங்க டக்குன்னு. அதே ஒரு பையன் கொஞ்சம் நார்மலா இருந்தா கூட போய் எடுக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குது, சப்பரி மாதிரி வச்சிருக்கானே வச்சுக்கோங்க, அந்த பையன் தப்பே பண்ணலனா கூட அந்த பையனை போய் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல டிராஃபிக், நான் வந்து சின்ன தப்பு தான், ஒரு 15 இயர்ஸ்ல வந்து பைக் ஓட்டிட்டு போனேன். போலீஸ் வந்து என்னை பிடிச்சாங்க. பிடிக்கும்போது வந்து அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனேயும் பேக்கெட்ல தடவி பார்த்தாங்க. ஒரு 200 ரூபா இருந்துச்சு. 200 ரூபானா ஒரே நோட்டா இல்லை, ஒரு 50 ரூபா 20 ரூபா சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா 200 ரூபா கிட்ட வச்சிருந்தேன். ஸோ நான் பெட்ரோல் போடுறதுக்கு அந்த காசை வச்சிருந்தேன். அந்த காசை அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியாயமா ஃப்ரெண்ட்ஸ் இது? இந்த வீடியோ வைரல் ஆகுமா ஆகாதுன்னு எனக்கு தெரியாது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்தா போதும், பார்க்க வேண்டியவங்க பார்த்தாலும் போதும். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.